ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட் வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பேலாக அதில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த வீடியோக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம் ரெஸ்ல்மேனியா 43 ஸோ இப்போ தான் ரெஸ்ல்மேனியா 42 வந்து நடந்து முடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியாவை பற்றி ஒரு சில அப்டேட்டை பார்த்துடலாம். அதாவது ரெஸ்ல்மேனியா 43 வந்து ஃபர்ஸ்ட் எவர் வந்து அவுட் சைடு யூஎஸில் வந்து நடக்குது. அதாவது ரெஸ்ல்மேனியாலே WWE வந்து அது ஒரு ஆனுவல் பேப்பரியூ, அந்த ஆனுவல் பேப்பரியூவை ரெஸ்ல்மேனியா 42 மொத்தமும் முடிச்சு விட்டானுங்க. ஸோ அது வேற கதை. இருந்தாலும் WWE இந்த நாள் வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய கிராண்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆல் டைம், அது ஒரு பெரிய லெவலில் தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு இமேஜை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பேப்பரியூ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மொத்த வருஷத்துலையும் உள்ள எல்லா பேப்பரியோடையும் இதுதான் ஒரு ஹை ப்ரெஸ்டீஜாக வந்து WWE வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரெஸ்ல்மேனியா வந்து இத்தனை வருஷம், அதாவது 42 வருஷமாக வந்து அமெரிக்கா, அதாவது அவங்களுடைய சொந்த நாட்டில் தான் வந்து நடத்தினாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ டிகேஓ கண்ட்ரோலில் போனதுனால ஸோ அதிக பணம் தான் இப்போ அவங்களுக்கு வந்து பேஸாக வந்து போயிட்டுருக்கு. நிறைய விஷயத்தில் பணத்தை பற்றியே இருக்கிறாங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டை பற்றி பெரிய லெவலில் எல்லா ஃபேன்ஸ் சொல்கிறதையும் டிகேஓ வந்து கேட்க போகிறது கிடையாது. ஸோ இப்படி இருக்கிறப்ப அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜாக பார்க்கப்பட்ட ரெஸ்ல்மேனியா அப்படிங்கிற ஒரு சீசனை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வெளிநாடுகளில் வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதேமாரி ஸோ இப்போ அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நடக்கப்படுற ரெஸ்ல்மேனியா 43 வந்து சவுதி அரேபியாவில் வந்து நடக்க போகுது. இது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த கடைசி ரெஸ்ல்மேனியா 42 தான் நம்ம கடைசியாக பார்த்த அமெரிக்காவில் இருந்த தொடர்ந்து அமெரிக்காவில் பார்த்த ரெஸ்ல்மேனியாவாக இருக்க போது. இதுக்கு மேலே வந்து ஸோ நெக்ஸ்ட் இயர் நடக்கிற ரெஸ்ல்மேனியா வந்து சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. அதுக்கு அடுத்த வருஷம் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. மேபி அது திரும்பவும் வந்து அமெரிக்காவுக்கு வரலாம். ஸோ இல்லைன்னா அந்த ரெஸ்ல்மேனியா 43 வந்து நல்லா போச்சுன்னு வச்சுடுங்களேன், டிக்கெட் ஷேரிங் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா சவுதியில் காசெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒரு பெரிய டீலிங்கில் ஒரு பார்ட்னர்ஷிப்பை சைன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. கண்டிப்பாக அதில் இவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் வச்சாலுமே கூட விற்று தீத்துரும். அந்த லெவலுக்கு அங்கே வந்து காசு கூட்டி கிடக்குது. அங்கே பிரச்சனை கிடையாது. பட் இந்த முட்டா பைய டிகேவுக்கு அதுதான் பிரச்சனையே. அதாவது பணம் நல்லா கண்டுக்கிட்டானுங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து அதுக்கு அடுத்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவை கூட திரும்பவும் வந்து சவுதியில் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லாஸ்ட் இயர் நடந்த ரெஸ்ல்மேனியா 41 இருக்குது தெரியுமா. ஸோ அது லாஸ் வேகாஸில் வந்து நடத்துனாங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்காங்க டிகேஓ. ஸோ இதனால் இந்த வருஷம் நடந்த ரெஸ்ல்மேனியா 42 அப்படியே ஒரே இடத்துல நடந்த ஒரே ஸ்டேடியத்தில் வந்து நடத்த முடிவு பண்ணி ரெஸ்ல்மேனியா 42 வந்து அதே ஸ்டேடியத்தில் தான் நடத்தினாங்க. தொடர்ந்து 2 வருஷமாக லாஸ் வேகாஸில் தான் வந்து ரெஸ்ல்மேனியா நடந்திருக்கு. ஸோ இந்த மாரி WWE வரலாற்றிலே தொடர்ந்து 2 ரெஸ்ல்மேனியாவை ஒரே இடத்துல ஒரே ஸ்டேடியத்தில் நடத்துனது கிடையவே செய்யாது. ஸோ இதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ அடுத்த வருஷம் ரெஸ்ல்மேனியா 43 சவுதியில் வேறு நடக்க போகுது. அதிகம் பணம் வேறு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ எல்லா டிக்கெட்ஸும் கண்டிப்பாக விற்று தீத்துவோம். ஸோ இதனாலே கூட அடுத்த வருஷம் ரெஸ்ல்மேனியா 44 கூட WWE வந்து சவுதியில் நடத்தலாம். சரி, இப்போ அது கூட மேட்டர் இல்லை. இப்போ மேட்ரு என்ன தெரியுமா, ஸோ நிக்கான் தான். ஸோ நிக்கான் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இத்தனை வருஷம் வந்து ரெஸ்ல்மேனியா வந்து அமெரிக்காவில் இருந்து ஸோ சவுதிக்கு போகிறத நினச்சி நிறைய ஃபேன்ஸ்கள் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம். பட் நாங்கள் வந்து இதை ஒரு பிக் லெவலில் வந்து பார்க்குறோம். குறிப்பாக வந்து அங்கே இருக்கிற ஸோ ஷேக் சில்டாலாம் வந்து வேறு லெவலில் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து நல்ல ஒரு $1 மில்லியன் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால நாங்கள் இது வந்து கண்ட மணிக்கு வந்து நடக்க போகிறதே கிடையாது. ஸோ நாங்கள் இது வந்து ஒரு பெரிய லெவல் பெரிய லெவல், அதாவது ஒரு ரெஸ்ல்மேனியாவோட பெரிய லெவலில் வந்து நாங்கள் இதை கன்சிடர் பண்ணுவோம். ஷோ வைஸும் சரி, என்டர்டெயின்மெண்ட் வைஸும் சரி. ஸோ ஃபேன்ஸுக்கு காசெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. எந்த நாட்டில் இருந்து நடந்தா என்ன, ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து ரெஸ்ல்மேனியா பார்க்க போகிறோம் அப்படிங்கிற லெவலுக்கு ஃபேன்ஸை வந்து என்கேஜ் பண்ணி விட்டுறோம். அந்த அளவுக்கு எங்களோட புக்கிங்கும் சரி, அந்த ஒரு ப்ரொமோஷன் வேலைகள், ஸோ ஸ்டேஜ் டெக்கரேஷன், ஸோ எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்ல்மேனியாவை பார்த்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது நடந்தனா நல்லா தான் இருக்கும். ஃபேன்ஸுக்கெல்லாம் சரி ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணாங்க. சரி, அமெரிக்காவில் நடக்கலை, ஸோ இருந்தாலும் வெளிநாட்டில் ஒரு ரெஸ்ல்மேனியா நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு எங்கே நடந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம நேரிலலாம் போய் பார்க்க மாட்டோம். பட் அமெரிக்கா ஃபேன்ஸுகளுக்கு அது கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் வந்து குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நிக்கான் வந்து இப்போ ஒரு சின்ன ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ எவ்வளோ டிக்கெட்னாலும் விலைனாலும் சரி, ஸோ வெளிநாடுகள்லேயே நடந்தாலும் நாங்கள் அதை போய் பார்க்குறோம் அப்படிங்கிற லெவலுக்கு, அந்த டிக்கெட்டை வாங்குற லெவலுக்கு
WWE வந்து வேறு லெவலில் வந்து அந்த பேப்பரி வந்து கன்சிடர் பண்ணுறாங்களாம். ஸோ பெரிய லெவல் ஈவெண்ட்டு, பெரிய பெரிய மேட்சஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஸோ லைட்னிங் செட்டப்பு, பைரோ, ஒரு முழு ரெசல்மேனியா, அதாவது கடைசியாக ரெசல்மேனியா 39 தான் ஒரு நல்ல ஒரு ரெசல்மேனியாவாக இருந்துச்சு. ஸோ அதோட பெரிய லெவலில் வந்து மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபேன்ஸ் அந்த லெவலுக்கு ட்ரிகெட் பண்ணி விட அளவுக்கு நாங்கள் வந்து புக் பண்ண போகிறோம்னு நிக்கான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரில. குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ நிறைய நம்ம ராக் ஜான்சன் இருக்கார்ல, ஸோ டான் ஜான்சன் ராக், ஸோ அவருமே வந்து ரெசல்மேனியா 43ல் ஹைலி பாசிபிள் இருக்குது அவரோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு. ஏன்னா சவுதி கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து ராக்குக்கு வந்து ஆஃபர் பண்ணி அதுக்கான அமௌண்ட்ஸையும் பல மில்லியன் டாலர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் 100% வந்து ராக் வந்து ரெசல்மேனியா 43ல் இருப்பார். ஸோ இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ ராக்கோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மேட்ச் பண்ண போகிறாரு. இது பல வருஷமான ட்ரீம் மேட்ச்சு. அதை ரெசல்மேனியா 43ல் சவுதி அரேபியாவில் நடக்குதுன்னா, ஸோ அதே ஒரு பெரிய லெவல் மேட்சாக WWE கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மேட்ச் ஒரு இடத்துல நடக்குதுன்னா கண்டிப்பாக அது தொடர்ந்து நடக்கிற ரெசல்மேனியாவில் இருக்க எல்லா மேட்சஸும் சரி, லைட்னிங் செட்டப், பயிரும் சொல்லி, ஸோ அந்த கவர்மெண்ட்டை வந்து திருப்திப்படுத்துகிற லெவலுக்கு கண்டிப்பாக WWE வந்து புக் பண்ணிடுவாங்க. அப்போ தானே அடுத்த வருஷம் வந்து திரும்ப வந்து கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக ரெசல்மேனியா 43 பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போயே வந்து தயாராக இருந்துடலாம். அது ஒரு பிளாஸ்டான ஒரு ரெசல்மேனியாவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன். ஸோ அதை கெடுக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக நிக்கானா இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. அதாவது இப்போ நாங்கள் நிறைய ஃபேன்ஸ்கெல்லாம் சரி நிறைய பேர் நினைக்கலாம், ஸோ ஃபேன்ஸ்கள் வந்து WWE மேலே குறை சொல்லியாச்சுன்னா WWE நிறைய டிசிஷன்ஸை வந்து மாற்றுறாங்க, ஸோ அதனால் குறையும் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கலாம். பட் நாங்கள் வந்து ஃபேன்ஸ்கள் வந்து எங்கள் மேலே குறை சொல்கிறத வந்து நாங்கள் கண்டுவிட மாட்டோம். நாங்கள் எங்களோட டிசிஷன்ஸை எதை வச்சு எடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரெவன்யூவும் ரேட்டிங்கும் ரெலவன்ஸையும் வச்சு தான் நாங்கள் எங்களோட டிசிஷன்ஸ் எடுப்போம். அப்படி எடுத்தாலுமே கூட அதை கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் தான் வந்து பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸோ பீப்புள் வந்து ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. பட் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால நாங்கள் வந்து எங்களோட டிசிஷன்ஸ் வந்து மாற்ற மாட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஒன்று காசு, ஸோ அதுக்கப்புறமா வந்து ரேட்டிங்கு, அதுக்கப்புறமா ரெலவன்சி, இந்த 3 மட்டும் எங்களுக்கு குறைஞ்சுன்னா நாங்கள் எங்களோட பிளானில் வந்து டிசிஷன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பேசாமல் இது எல்லா ஃபேன்ஸுமே வந்து ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்கி அவங்க WWE பார்க்குறது நிறுத்திட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து காசு வராது. அதுக்கப்புறம் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிவிடட்டும். ஸோ அடுத்ததாக நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்த நோட் பண்ணியிருப்பீங்க WWEல. டிராகன் லீ இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஏஜே ஸ்டைல்ஸோட ஸ்டைல்ஸ் கிளாஷை வந்து போட்டுட்ருக்கிறாரு. ஸோ அதுக்கான காரணத்தை அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் வந்து ஏஜே ஸ்டைல்ஸ்கிட்ட போய் கேட்டிருக்காரு. ஸோ நான் வந்து உங்களோட ஃபினிஷரான ஸ்டைல்ஸ் கிளாஸை வந்து போடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஸோ நீ என்னோட தம்பி, நீ வந்து அதை உன்னோட இஷ்டம்படி வந்து நீ போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆஃப்கோர்ஸ் இதை வந்து நம்ம இவரே எதிர்பார்க்கல. ஸோ இதனால் வந்து அவர் ஏஜே ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி சொன்னோன்னா ஸோ டிராகன் லீக்கு ஏஜே ஸ்டைல்ஸ் மேலே ஒரு லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் எவரி சிங்கிள் டைம் வந்து அந்த ஸ்டைல்ஸ் கிளாஸை வந்து ரிங்கில் போடுறப்போ ஸோ அவர் வந்து ஹானர் பண்ணுறாரு ஏஜே ஸ்டைல்ஸை. அடுத்ததாக நம்ம வைப்பர் ரேண்டி ஆர்டனை பற்றி ஒரு அப்டேட் வந்து ரேண்டி ஆர்டன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லுறாருன்னா, இப்போ ரேண்டி ஆர்டனுக்கு வந்து 46 வயசு ஆகிட்டு, ஸோ இன்னும் 4 வருஷத்துக்கு வந்து ரேண்டி ஆர்டனுக்கு WWE வந்து கான்ட்ராக்ட் இருக்குது. அதாவது ரேண்டி ஆர்டனுக்கு 50 வயசு வரைக்கும் WWE வந்து கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அது வரைக்கும் ரேண்டி ஆர்டன் வந்து ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லராக வந்து WWE இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாரான்னா அதுதான் கிடையாது. ஸோ ரேண்டி ஆர்டன் ஸோ 2023 ஸோ சர்வைவர் சீரீஸில் வந்து ரிட்டர்ன் ஆனப்பவே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸோ அவர் இன்னும் 10 வருஷத்துக்கு வந்து WWE வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அப்படி பார்த்தா அதில் இன்னும் 2 வருஷம் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் 8 வருஷம் வந்து ரேண்டி ஆர்டன் WWE இருப்பார். பட் 4 வருஷத்துலேயே வந்து ரேண்டிக்கு 50 வயசு ஆயிரும். ஸோ இன்னும் 4 வருஷம் இருக்குது. கிட்டத்தட்ட ரேண்டி ஆர்டனோட கணக்குப்படி அவர் 54 வயசு வரைக்கும் WWE வந்து ஒர்க் பண்ண போகிறார். சரி, இப்போ மேட்ரு என்னென்னா, ஸோ ரேண்டி ஆர்டன் 50 வயசு வரைக்கும் ஸோ ஃபுல் டைமராக வந்து இருக்க போகிறாரு. அதாவது இன்னும் தொடர்ந்து 4 வருஷத்துக்கு வந்து ஃபுல் டைமராக இருக்க போகிறார்.
ஸோ அதுக்கப்புறம் ரேண்டி ஆர்டன் ஒரு டபிள்யூடபிள்யூல வந்து ஒரு புது கான்ட்ராக்டை போட போகிறாரு. ஸோ அதையும் அவர் இதில் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. பட் அந்த கான்ட்ராக்ட் எப்படி இருக்க போகுதுன்னா பார்ட் டைம் கான்ட்ராக்டாக வந்து இருக்க போகுதான். ஸோ அதாவது ரேண்டி ஆர்டன் வந்து அண்டர்டேக்கர் மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட போகிறாராம். ஸோ ரேண்டி ஆர்டன் அண்டர்டேக்கர் எப்படி வந்து ஒரு பார்ட் டைம், அதாவது அவர் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்தோன்னா ஸோ டபிள்யூடபிள்யூல எந்த மாதிரியான ஒரு பார்ட் டைம் கான்ட்ராக்டை போட்டாரோ ஸோ அதே ஸ்கெடியூல் வந்து ரேண்டி ஆர்டன் வந்து கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதில் பேசிக்காக வந்து அவர் ரெசில்மேனியாலலாம் ஃபைட் பண்ண தான் போகிறாரு. ஸோ ரெசில்மேனியாலலாம் வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் 4 வருஷம் நம்ம ரேண்டி ஆர்டன் வந்து ஒரு ஃபுல் டைமாக பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு ரேண்டி ஆர்டன் வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லராக வந்து பார்க்க போகிறோம். எப்படியோ ரேண்டி ஆர்டன் ஸோ கிட்டத்தட்ட 54 வயசு வரைக்கும் டபிள்யூடபிள்யூல இருக்க போகிறாரு. ஸோ கணக்கு பண்ணி பார்த்தா இன்னும் 8 வருஷம் பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன் இருக்க போகிறாரு. ஸோ அப்படி பார்த்தா ஸோ ரேண்டி ஆர்டன் 2033 34 வயசு 34 வரைக்கும் டபிள்யூடபிள்யூல இருக்க போகிறாரு. அடுத்ததாக ரிக் ஃப்ளேர் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இந்த வருஷம் ரெசல்மேனியா 42ல் வந்து சார்லஸ் ஃப்ளேர் வந்து அலெக்சா பிளாஸ் கூட சேர்ந்து ஒரு டேக் டீம் மேட்ச்சில் தான் வந்து ஃபைட் பண்ணாங்க. ஸோ அது வந்து அவருக்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதாவது அவர் என்ன சொல்ல ஸோ சார்லஸ் ஃப்ளேர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னால் ரியர் ஃப்ளைக்கு கூட வந்து ரெசல்மேனியாவில் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணால். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்திக்கு வந்து ஸோ இப்போ வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு டேக் டிவிஷனில் போடுறது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதாவது எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது அலெக்சா பிளஸ் கூட அவளுக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதுக்காக வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மெயின் ஈவெண்ட்டில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரிக் ஃப்ளேர் வந்து சொல்ல வர்றாரு. ஸோ இந்த மனுஷன் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் பொண்ணு வந்து ரெசல்மேனியாஸில் வந்து சாம்பியனாகவே வரணும், மெயின் ஈவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூ பயங்கர குழப்பத்தில் இருக்கியா? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ இதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஓயா அடுத்ததான் நம்ம ஜான்சனா மே மாதம் 9ஆம் தேதி நடக்க போகிறோம் பேக்லாஷ் பெரியில் வந்து ஏதோ ஒரு சம்பவம் வந்து பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாரு. அதாவது அவர் என்ன இதுதான் சொல்ல வர்றாரு. ஸோ மே 9ஆம் தேதி வந்து ஸோ பேக்லாஷ் டேம்பெல்லாம் நடக்குது. ஸோ நானும் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக வந்து அங்கே பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஸோ அதனால் எல்லாரும் காத்துக்கிட்டு இருங்க. ஸோ கூடிய விரைவில் நம்ம சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து தெரியுது பேக்லாஷ் பெரிக்கு வந்து ஜான்சனா ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ பட் தலைவன் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லா பேப்பரையெல்லாம் அப்பியர் ஆகிறாரு. ஸோ ரெசல்மேனியாலாம் அப்பியர் ஆகிருக்காரு. அடுத்த பேப்பரி பேக்லாஷ்லையுமே வந்து வர போகிறாரு. ஸோ ஓகே, இவரை வந்து ரெஸ்லிங் காஸ்டியூமில் தான் பார்க்க முடியாது, அட்லீஸ்ட் கோட் சூட்லேயாவது வந்து பார்க்கலாம். சரி, அப்படி என்ன சம்பவம் பண்ண போகிறாரு இப்போ அதுதான் கேள்விக்குறி. சரி, நம்ம ஜான்சனா மாரி ரேண்டி ஆர்டனுமே வந்து ஜான்சனோட ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்காரு. ஸோ ஜான்சனா போடுவார்ல எந்த ஒரு கேப்ஷனும் இல்லாமல். ஸோ அதேமாரி சிம்பிளாக வந்து ஜான்சனோட ஃபோட்டோவை மட்டும் ரேண்டி ஆர்டன் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஒருவேளை ஜான்சனா வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலாக பண்ண போகிறாருன்னு சொன்னார்ல. ஸோ அது ரேண்டி ஆர்டன் வச்சு தான் ஏதோ பண்ண போகிறாராங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சிஎம் பங்குக்கான ரெசல்மேனியா 42 வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து இப்போ டபிள்யூடபிள்யூவில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வந்து மேக் பண்ணியிருக்கு. ஒரு வேறு லெவல் வந்து ரெக்கார்டு படைச்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது டபிள்யூடபிள்யூ கிடைச்ச ப்ராஃபிட்டும் முதல்ல சொல்லட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ நியர் ரெக்கார்ட் பெர்ஃபார்மன்ஸ் அக்ராஸ் ஏ கேட், அதாவது ஒரு ரெக்கார்டு வந்து படைச்சிருக்கு. அது என்ன ரெக்கார்ட்னா ஸ்பான்சர்ஷிப்பு, மெர்ச்சன்டைஸு, டபிள்யூடபிள்யூ வேர்ல்ட் ஆன் லொக்கேஷன், விஐபி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஜிட்டல் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 விதத்தில் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து அது மட்டும் இல்லாமல் டபிள்யூடபிள்யூ இஎஸ்பிஎனில் தானே அமெரிக்காவிலலாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இஎஸ்பிஎன் நெட்ஒர்க்லேயே அதிகமாக வந்து வியூஸ் வாங்கினா ஒரே மேட்சாக வந்து இந்த மேட்ச் வந்து இருக்குது. ஸோ இந்த மேட்ச் தான் இஎஸ்பிஎன் நெட்ஒர்க்கில் அதிகமாக வந்து வியூஸ் கிடைச்சதா இருக்குது. கிட்டத்தட்ட டபிள்யூடபிள்யூக்கும் சரி இஎஸ்பிஎனுக்கும் சரி ஸோ 2 விதத்தில் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்கு. அடுத்ததாக வந்து நம்ம ரேண்டி ஆர்டன் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்தார்ல. ஸோ அதில் அவர் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட கரியர் வந்து டபிள்யூடபிள்யூல முடிகிறதுக்குள்ளே ஸோ ஃபின் பேலர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ அவர் கூட மேட்சஸ் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ ரேண்டி ஆர்டனோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் இருக்குது. அதில் 4 வருஷம் ஃபுல் டைமரு. ஸோ மீதி 4 வருஷத்துக்கு வந்து அவர் பார்ட் டைம் கான்ட்ராக்ட் வந்து போட போகிறாருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேபி இந்த 8 வருஷத்தில் ரேண்டி ஆர்டனுக்கு ஒரு ஃபீல்டாவது வந்து ஃபின் பேலர் கூட இல்லாமலே இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக டபிள்யூடபிள்யூ வந்து இப்போ அஃபிஷியல் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜூன் 27ஆம் தேதி நடக்க போகிற நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் வெப்பேரி வந்து சவுதி அரேபியாவில் வந்து நடக்க போகுதான்.
அடுத்ததாக இது விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே ஓரளவு நம்ம சொன்ன ஒரு விஷயம் தான். இது இப்போ சோர்சஸ் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நிறைய பேர் வந்து ரெஸ்ல்மேனியால நம்ம பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ மேபி பிராக் லெஸ்னருக்கு இன்னொரு ஃபைனல் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சோர்சஸும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்மளே வந்து வீடியோ போட்டுட்டோம். ஸோ அதனால டீட்டெயிலாக பேசண்டா. ஸோ அடுத்ததாக நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ ஹல்க் ஹோகனோட ரெக்கார்டை வந்து டைப் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது ரெஸ்ல்மேனியாலே கிட்டத்தட்ட 7 ரெஸ்ல்மேனியாவில் மெயின் இவென்ட் பண்ண ஒரு ரெக்கார்டை வந்து நம்ம ஹல்க் ஹோகன் வந்து வச்சிருந்தாருல, இப்போ அந்த ரெக்கார்டு வந்து ரோமன் ரெயின்ஸுமே வந்து டைப் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸுமே 7 ரெஸ்ல்மேனியாவில் வந்து மெயின் இவென்ட் பண்ணுறாரு. அடுத்ததா நான் இந்த ஒரு அப்டேட் ஆல்ரெடி போட்ட அப்டேட் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கணும். பட் மறந்து போயிட்டு பட் அங்கங்கே டச் பண்ணியிருந்தேன். நான் சொல்ல வீடியோலாம் இதுக்கு மேலே ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபுல் டைமாக இருக்க போகிறேன்னு சொன்னோம்ல. ஸோ இப்போ ரோமன் ரெயின்ஸ் எது நாள் வரைக்கும் வந்து ஃபுல் டைமராக இருக்க போகிறாரு. ஸோ இதுக்கு மேலே ரோமன் ரெயின்ஸ் ஃபுல்லுமே ஃபுல் டைமராக இருக்க போகிறாரா, இல்லைனா ஏதாவது ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இருக்க போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெஸ்ல்மேனியா போஸ்ட் ஷோலே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் வரைக்கும் ஃபுல் டைமராக இருக்க போகிறாரு. ஸோ அதாவது சம்மர் ஸ்லாம் வந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தா ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாம் முடிகிறது வரைக்கும் ஃபுல் டைமராக வந்து இருக்க போகிறாரு. ஸோ அதுக்கு மேலே மேபி திரும்பவும் பார்ட் டைமராக ஆகிடுவார்.